ஃப்ரெண்ட்ஸ், ஃபஸ்ட் கிரானிக்கல்ஸ்குள்ளே உள்ள என்ட்ரு ஆகிறோம். பெரியதான கிருவை, கடவுளுடைய பெரிய கிருவை. ஃபஸ்ட் கிரானிக்கல்ஸ் ஃபர்ஸ்ட் சாப்டர். வசனம் 1. ஆதாம் கடுத்து சேத், அதுக்கப்புறம் ஏனோஸ். ஃபஸ்ட்டு வசனத்தில் ஆதாம், சேத், ஏனோஸ். செகண்ட் வசனத்தில் கேனான், மக்களுயால் ஏராத். ஜெரார். வசனம் 3. ஏனோக், மத்துசலா, லாமோக். ஹேனாச், மத்துசலா, லாமோச். வசனம் 4. நோவா, சேம், காம், யோபோத். அண்ட் ஏபோத். இந்த நோவா இதுலேருந்து எல்லாமே பூமியில் அழிக்கப்படுறாங்க. இந்த ஏனோக்குன்ற ஒரு கடவுள்கிட்டேருந்து டைரெக்டாக போயிடுறாரு ஏனோக். இந்த நோவான்ற ஒரு பூமி ஃபுல்லாக வெள்ளம் வரப்போகுது, 40 நாள் மழை பெய்ய போகுது அப்படின்னு சொல்லுவார். நம்ப மாட்டாங்க. இந்த நோவாவோட குடும்பம் மட்டும் மீட்கப்படுவாங்க. சேம், காம், யாபோத், இவங்க 3 பசங்களும். ஓகேங்களா? இதுலேருந்து இவங்க சந்ததி தான். இந்த 4வது வசனத்துலேருந்து தான் இவங்க சந்ததி பூமியில் இப்போ வரைக்கும் வாழ்ந்துட்டுருக்காங்க. அதுக்கப்புறம் கடவுள் சொல்கிறாரு, நான் பூமியை தண்ணியில் அழிக்க மாட்டேன் அப்படின்னு. சரிங்களா? வசனம் 5. யோவோத்தின் குமாரன் கோமார், மோகாம், தா, மாதாய், யாவன், தூபால், மேசோக், தீராஸ் என்பவர்கள். The sons of Jaboth, Camor and Meko and Medai and Jivan and Tembol and Monach and Tiras. வசனம் 6. கோமோரின் குமாரர்கள் அகெஸ்னாஸ், ரிப்னாத், தொகாமா என்பவர்கள். And the sons of the Camarna and Astraza and Ripstad and Trugarma. வசனம் 7. வசனம் 6. கோமரின் குமாரர்கள் அது படிச்சிடும். வசனம் 7. யாவானின் குமாரர்கள் ஏலிசா, தர்சிஸ், கீதாம், தேனேம் என்பவர்கள். And the sons of the Jivan, Elisa and Tarsis, கீதாம் and Timenam. வசனம் 8. காமின் குமாரர்கள் குஷ், மிஸ்ராயம், யூத், கானான் என்பவர்கள். And the sons of Ham and Cos and Timsar, Put and Canaan. வசனம் 9. குஷின் குமாரர்கள் சேபா, அவிலால், சப்தா, ராமா, சப்திகா என்பவர்கள். And ரமாவின் குமாரர்கள் சேபா, தீதான் என்பவர்கள். And the sons of the Cus and Seba and Hevela and Sabata and Rema and Sabatya. And the sons of the Rema and Seba and Dinan. வசனம் 10. குஷ் நிம்ராதை பெற்றான், அவன் பூமியிலே பராக்கிரமசாலியானான். And the Cushan begat Nimrod and began to be mighty upon the earth. வசனம் 11. மிஸ்ராம் லுத்ரீமியரையும் அனாமியரையும் லோகமியரையும் நப்திகியரையும் and மிஸ்ராம் பிகேடன் லிட்யாம் and அனாமியாம் and லிப்ட்ரியாம் and நெப்டியாம். வசனம் 12. புத்ஸ்ரியாம் போலிஸ்தரையும் பெற்ற கஸ்டுகிரியரையும் கபகிரியரையும் பெற்றான்.
and Putzram and Closium have the home and come to the Putrians and capture. வசனம் 13. கானான் தன் மூத்த மகனாகிய சிதேக்கியரையும் கோத்தரையும் and Canaan begat Julian this firstborn and Haten. வசனம் 14. எபோசியர்களையும் எமோரியர்களையும் கிறிஸ்தியரையும் and Jebusians also and the Amoritians and the Gittians. வசனம் 15. ஏவியரையும் அர்க்கியரையும் சீனியரையும் and the Avian and the Arkians and the Scythians. வசனம் 16. அர்வாதியரையும் சமாரியரையும் காமாதியரையும் பெற்றான் and the Avirarian and Stramarian and Hamaritin. வசனம் 17. சேமின் குமாரர்கள் ஏலாம் அசூர் சர்போத்சாத் லூத் ஆராம் உத்சாஸ் ஹோல் கோத்த மேசேக் என்பவர்கள். And the sons of the same and Elam and Ajar and the Aproseker and Lut and Aram and Uz and the whole and Geter and Mansa. வசனம் 18. அர்பசாத் சாலாவை பெற்றான் சாலா ஏரை பெற்றான் and அர்பசாகத் பிகேரன் சாலா and சாலா பிகேரஸ் ஏவர். வசனம் 19. ஏபேருக்கு 2 குமாரர்கள் பிறந்தார்கள். ஒருவன் பெயர் போலாகு. ஏனோனில் அவன் நாட்கள் பூமியிலே பகுக்கப்பட்டது. அவன் சகோதரன் போர் யுக்தன். And Anshu their brothers born Anshu the son. And the name of the one was Peleg, because in his day the Hetharson delivered, and his and brothers and names was the Joktan. வசனம் 20. யக்தன் அல்மோதனையும் சல்போவையும் அஸ்மோபத்தையும் யோராகையும் and Joktan began Halmodan and Seplo and Asmover and Jera. வசனம் 21. அதுரையும் உசியாலையும் திக்லாவையும் Azran also and Uzil and Tikla. வசனம் 22. ஏவோலையும் அமீபாவையும் அபிமாவையும் சேபாவையும் and ஏவோ and அபிமால் and சேரோ. வசனம் 23. ஒப்ரேமரையும் ஆவிலாவையும் யோபாவையும் பெற்றான். இவர்கள் எல்லோரும் யொக்தியானின் குமாரர்கள் and ஒப்பே and ஏவெட் and ஜப்பா. All these were the sons of the Joktan. வசனம் 24. சேம் அர்பக்சத் சாலா சேம் அர்பக்சத் சாலா. வசனம் 25. ஏபர் போலோக் ரோகோ. வசனம் 26. ஜேருபு நாகர் தேராக் ஜேருகுர் நாரோட் தேராட். வசனம் 27. ஆபரகாம். இங்கே தான் இதுலேருந்து தான் கிறிஸ்துவர்கள் வராங்க. அதுக்கு முன்னாடிலாம் அவங்க நரகலான விக்கிரகங்களை தான் சேவித்துட்டு இருந்தாங்க. ஆபரகாமுடைய தகப்பன்மார்களே அதுதான் செய்தாங்க. அண்ட் ஆபரகாம் த சமீஸ் ஆபரகாம். வசனம் 28. ஆபரகாம் குமாரர் ஈசாக்கு இஸ்மவேல். இந்த இடத்துல தான் இஸ்மவேல் ஒருத்தரங்க வராங்க ஃபஸ்ட்டு. ஆனால் ஈசாக்கு தான் என்பவர்கள். ஈசாக்கு கடவுளால் கொடுக்கப்பட்டவர். இஸ்மவேல்ன்றவர் அவங்க ஒய்ஃப் வந்து இந்த பெண் மூலயமா உங்களுக்கு குழந்தை பிறக்குமா அப்படின்றத ட்ரை பண்ணுவாங்க. 100 வயசுக்கு அப்புறம் நடக்குது இதெல்லாம். ஆனால் 100 வயசுக்கு முன்னாடியே இவங்க கடவுள் சொல்லியிருந்தாரு இப்படி ஆசீர்வதிக்கப்பட்டிருப்போம் அப்படின்னு சொல்லி இவங்க குறுக்கு வழியில் இவங்க பெண்கள் வந்து அந்த இடத்துலையே அவங்க தவறி போகிறாங்க வழி. அதை வந்து கடவுள் சொல்கிறாரு உன்னுடைய மனைவி சொல்ல கீழ் அப்படின்னு. சரிங்களா? இஸ்ரவேல் என்பவர்கள் the sons of the Abraham, Isaac and Ismael. வசனம் 29. அவர்களுடைய சந்ததியானவன் இஸ்மவேலில் மூத்த குமாரனாகிய நாபாத்தை கோதர் அத்தீலியாள்
Mibsam. These are their generations. The first one of the Ismail and Nabat and then Kedar and the Adabar and the Mizbam. Asal 30. Mismam, Tomam, Sama, Atat, Toma, Nisbam and Toma and Masa and Adat and Tema. Asal 31. Tuidar, யோத்தார், நபீஸ், கோத்தாமா என்பவர்கள் இவர்கள் இஸ்ரவேலின் குமாரர்கள். இஸ்மவேலின் குமாரர்கள். ஜூடர், நெப்தாஸ் and Kedam. There are these sons of the Ismail. வசனம் 22. ஆபிரகாமின் மறுமனையாட்டியாகிய கேத்துராள் பெற்ற குமாரர் சிம்ரான், யக்சான், தேமா, மீதியான், ஈஸ்பாக், சூவா என்பவர்கள் யாக்ஸ்குரின் குமாரர்கள். சேபா, தேதான் என்பவர்கள். Now the sons of the Keturah and Abraham's son ஆபிரகாம் இன்னொரு பொண்டாட்டி, அவங்க தான் கேத்துராள். கன்கீபன் 100 வயசுக்கு அப்புறமும் இன்னொரு அந்த அவங்க ஒய்ஃப் இறந்துடுறாங்க. சாரா இறந்ததுக்கப்புறமும் இன்னொரு பொண்ணை கல்யாணம் பண்ணுறாரு போல. சீபர், சிம்ரான் and Kerazan and Meran and Median and the Isboga and the Suba and the sons of the Jackson, Seba and the Donan. வசனம் 33. மீதியான குமாரர்கள் எப்பா, எப்பார், ஆனாக், அபிதா, எல்தாகா என்பவர்கள். இவர்கள் எல்லோரும் கேத்துராளின் குமாரர்கள். And the sons of the Median, Eba and Ipir and Enach and the Edaba and Ida, all those were his sons of the Keturah. வசனம் 34. ஆபிரகாம், இதுதான் முக்கியம். இப்போ நம்மளுக்கு ஆபிரகாம் வந்து ஈசாக்கை பெற்றான். ஈசாக்கு குமாரன் ஏசா, இஸ்ரவேல். இந்த 2 பேரில் தான் 12 கோத்திரங்களே உருவாகுது என்பவர்கள். And Abraham begat an Isa, the sons of the Asa, Isa and the Israel. இந்த ஏசான்றவர் வந்து ஃபஸ்ட்டு பையன். ஆனால் வந்து அவர் அவங்க அம்மா அப்பா சொல் பேச்சு கேட்காம இருப்பார். ஆனால் இந்த இஸ்ரவேல்ன்றவர் அவங்க அம்மா அப்பா சொல் பேச்சு கேட்டு கடவுளுக்கு பயந்து கடவுளோட பிள்ளையா பேரே கடவுள் மாற்றி வச்சுருப்பார் அவருக்கு. அவர் பேர் யாக்கோபு, ஆனால் இஸ்ரேலாக மாற்றிருப்பார். வசனம் 35. ஏசாவின் குமாரர்கள் லிப்பாஸ், ரோகுவேல், ஏசூஸ், யாலாம், கோரோகு என்பவர்கள். And the sons of the Esu, Ilpa, Ro and the Jeza and Jolam and the Keru. வசனம் 36. எல்போசின் குமாரர்கள் தேமான், ஓமார், சேப்பி, காத்தாம், கோனோஸ், திம்னா, அமலோக் என்பவர்கள். And the sons of the Elbona, Tamnan and Omar and Tezvi and Kedam and Kanaza and the Tamna and the Emalaka. வசனம் 37. ரோகுவேலின் குமாரர்கள் நாகாத், சொருகோ, சம்மா, மீசா என்பவர்கள். The son of the Reuel, Nathan, Sira, Samna and the Musa. வசனம் 38. சேயரின் குமாரர்கள் லோத்தான், சேபால், சிபியின், ஆனா, தீசைன், இத்சேர், தீசான் என்பவர்கள். And the sons of the Izer, Lothan and Sebal and Nesban and the Anna and the Tissa and the Ezer and the Tissan. வசனம் 39. லோத்தின் குமாரர்கள் ஓரின், ஹோமாம் என்பவர்கள். லோத்தின் சகோதரர் திம்னான் என்பவர்கள். And the sons of the Lot and Neror and Timna and Timne was a Lotin sister. இது லோத்தை பற்றி எப்படி சொல்லணும்னா, லோத் வந்து ஆபிரகாமுடைய சகோதரன். லோத், அந்த லோத் வந்து
பார்த்திங்கன்னா ஒரு ஊர் அழிக்கப்படுது. பெரிய ஒரு ஜெரிகோவா ஏதோ ஒரு ஊர் நினைக்கிறேன். அந்த ஊர்லேருந்து ஒரு தப்பிச்சு ஒரு மலை பக்கம் போவார். அவங்களுக்கு 2 குமாரர்கள் இருப்பாங்க. 2 குமாரத்திகள் இருப்பாங்க. லொத்தானியின் குமாரர்கள். லோத் கிடையாது, இது லொத்தானியன் குமாரர்கள். சாரி, அவங்க வேற. சேபாலின் குமாரர்கள் அல்லவான், மனாக்காத், ஏபால், சிப்பி, ஓனாம் என்பவர்கள். சிப்பினியின் குமாரர்கள் ஆயா, ஆனாகு என்பவர்கள். And the sons of the Sebal, Halen, and Manasseh the Ebal, Sippa, and Onam, and the sons of the Zippa, Halia, and Hana. 41 ஆனாக்கின் குமாரர்கள் ஒருவன் திர்ஷான் என்பவன். திர்ஷானின் குமாரர்கள் அம்ராம், இஸ்மான், இத்தானான், கோரான் என்பவர்கள். And the sons of the Hana, Tishan, and the sons of the Tishan, Amram, and Ispan, and the Itran, the Charan. 42 எத்சோரின் குமாரர்கள் பில்கான், சகாவான், யக்னான் என்பவர்கள். திர்சானின் குமாரர்கள் உத்சாஸ், ஆரான் என்பவர்கள். And the sons of the Isra, Pilna, and Ziva, and Zika. The sons of the Disan, Uzan, and Aran. 43 இஸ்ரவேல் புத்திரர்களை ஒரு ராஜாவாக ஆளத்திற்கு முன்னே ஏதேம் தேசத்திலே அரசாண்ட ராஜாக்களானவர்கள். யோதாரின் குமாரன் போலா என்பவன். இவன் பட்டணத்தின் பேர் தின்காபா. Now are these kings that regained in the land of the Edom before the kings and regained over the children of the Israel. Bala, the sons of the Beero, and the names of the city was and Tinaba. 44 போலா மரித்த பின் விஸ்ரா ஓரானாகிய செரேகியன் குமாரன் யோபாப் என்பவன் ஸ்தானத்திலேயே ராஜாவானான். And when the Baalal was dead, Jobab, the sons of the Zerah of the Bizra, regained in this standard. 45 ஜேபாப் மரித்த பின் தெமேனியரின் தேசத்தனாகிய ஊசாம் அவன் ஸ்தானத்தில் ராஜாவானான். And when the Jobab was dead, Uzam of these lands of the Tamnas regained in this stand. 46 ஊசாம் மரித்த பின்பு போதானின் குமாரர்கள் ஆதாத் அவன் ஸ்தானத்தில் ராஜாவானான். அவன் மீதியானரே மோவாபின் நாட்டிலே முறி அடித்தான். இவன் பட்டணத்திலே போர் அவித்த. And when Azam was dead, and Hadad the sons of the Badad, which smite Midian in the field of the Moab, regained in this stand, and the names of this city was an Avet. 47 ஆதாம் மரித்த பின்பு கோரோகோ ஊரானாகிய சம்லா அவன் ஸ்தானத்தில் ராஜாவானான். And when the Adam was an year, the Simla of the Masroka regained in this stand. 48 சம்லா மரித்த பின்பு நிதியரமான கோரோபோத்தனாகிய சவுல் அவன் ஸ்தானத்தில் ராஜாவானான். And when the Samla was dead, Samra of the Robo by the river and regained his strand. 49 சவுல் மரித்த பின்பு அக்ரோன் குமாரனாகிய பாகாலான் அவன் ஸ்தானத்தில் ராஜாவானான். And when the Saul was dead, Pagalon, these sons of the brother, regained in this stand. 50 பாகாலின் மரித்த பின்பு ஆதாத் அவன் ஸ்தானத்தில் ராஜாவானான். அவன் பட்டணத்தார் போகி மோசகோவின் குமாரன் ஆகிய மரித்தோரின் மகளான அவன் மனைவியின் பேர் மொகோதோபோல்.
And when the Solomon was dead, and they had again in his strand, and the names of this city was Pei, and his son wife and name was Megiddo, and daughters of the Metrer, the daughters of the Mazubah. வசனம் 51. ஆதாத் மரித்த பின்பு ஏதேமிலே ஏற்பட்ட பிரபுக்களானவர்கள் திம்னா பிரபு, அல்யா பிரபு, ஏதேத் பிரபு, Adan died also. Adan Dok after Timna, Veran Dok, Timna Dok, Ala Dok, Hedan. வசனம் 52. அகோலியமான் பிரபு, ஏலா பிரபு, பினான் பிரபு, டோக் ஹலேரியாம், டோக் ஏலா, டோக் பீனா. வசனம் 53. கோனாஸ் பிரபு, தோமான் பிரபு, மிக்சார் பிரபு, கோனாஸ், டோகா, டீம்னான், டோகா, ஜிப்சார். 54. மிக்தியால் பிரபு, ஈராம் பிரபு. இவர்களே ஈதாமின் பிரபுக்கள். டோக் மேரார், டோக் ஹேராம். There were all these and talk after Edom. ஃப்ரெண்ட்ஸ், இதில் ஆதாமுக்கு அடுத்தது அவங்களோட சந்ததியை பற்றி சொல்லலை. அடுத்த அதிகாரத்தில் வருமா இஸ்ரவேலின் குமாரர்கள் ரூபன். இது வருது, 2வது இதில் வருது. நாளைக்கு இதை படிப்போம். இன்றைக்கி படித்து முடித்தாச்சு. டைம் பார்த்தீங்கன்னா 12:14 PM. இன்னைக்கு டேட்டு 12, நேற்று 11, இன்னைக்கு 12. சரி, இன்னைக்கு 13, இன்னைக்கு March 13, இன்னைக்கு வேலைக்கிழமை. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், எங்கேயுமே நம்ம உண்டு பண்ணிக்கூடாது. பிரச்சனையை சரி செய்கிறதுக்கு தான் நம்ம பார்க்கணும், பிரச்சனையை ஏற்படுத்திக்க கூடாது. ஓகே, இவங்க 2 பேர்னால இவங்களை சுற்றிலும் இருக்கவங்களும் சரி, எங்கள் சுற்றிலும் இருக்கவங்களும் சரி பாதிக்கப்படக்கூடாது. இவங்கள பிரச்சனையை யார் இந்த பிரச்சனையை சொன்னாங்க, அவங்க மாமா தான் சொல்லியிருப்பார். அவங்க மாமா அவங்க சைடில் இருக்க அட்வொகேட். இவங்க காசு சம்பாதிக்கிறது தான் பார்க்குறாங்க. அவ்வளோதான் நான் சொல்லுவேன். சிம்பிள். இதனால் எவ்வளோ லாபம் வரும் அப்படின்றது இதில் நியாயம் கொஞ்சம் கூட கிடையாது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பார்ப்போம்.